ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த 2 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதை நான் என்னோடய காரில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் பார்க்கிங் ரொம்பவுமே குறுகலான ஒரு இடங்க. 2 சைடும் தூண் இருக்குது. அதனால் ரைட் சைட் பார்த்துட்டு பார்க் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடில் ஸ்க்ராட்ச் ஆச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்து ஒரு வாட்டி பார்க் பண்ணுறப்போ ரைட் சைடில் ஸ்க்ராட்ச் ஆச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப மைல்டான ஸ்க்ராட்ச்சு, பெயிண்ட் போகலை, ஆனால் ஒரு மைல்டான ஸ்க்ராட்ச் இருக்கும். அண்ட் முன்னாடி இருக்கிற பம்பர்லேயும் ஒரு சின்ன காயம் இருந்துச்சு. அது கொஞ்சம் பெயிண்ட்டே போயிருச்சு. கார் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தப்புறம் ஃபர்ஸ்ட் டே நான் கார் எடுத்து வெளியே ட்ரைவ் போனேங்க. ஒரு 1 hour நல்லா தான் ஓட்டினேன். சரி ஓகே, நல்லா தான் ஓட்டுறோம், பெட்ரோல் போட்டுட்டு ஃபுல் டே ஓட்டலான்னு சொல்லி பெட்ரோல் பங்க் போனேன். ஹாப்பியாக பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி எடுத்தேங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நான் எடுத்துட்டேன். பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி மாற்றினேங்க. அதுக்கு ஒரு 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிருச்சு, அடி எதுவும் பெருசாக படலை. ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் நம்ம பார்க் பண்ணுறப்போ பின்னாடி கேட்டில் லைட்டாக முட்டுறது, இந்த மாதிரி மதிலில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகுறது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு எனக்கு 2 சைடும் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கப்போ இதுக்காக நம்ம போய் பாடி ஷாப்பில் வண்டியை விட முடியாது. அவங்க கொஞ்சம் டேஸ் எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு 2000 அந்த மாதிரி செலவாகும். சரி ஓகே, இதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அமேசானில் பார்த்தப்போ இந்த 2 ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ராட்ச் இருக்கிற இடத்த நல்லா க்ளீன் பண்ணேன். இந்த இடத்துல பெயிண்ட்டே நல்லாவே போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் அந்த காம்பவுண்டு தான் யூஸ் பண்ணி இதை தேய்ச்சி பார்க்கலான்னு நினச்சி அதை ஓப்பன் பண்ணேன். முன்னாடி ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. இதில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க, ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரப் பண்ணணும் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. நாம் சன்ஃபிலிம் 3M தான் போட்டிருக்கோம். சரி 3Mனால் நல்ல பிராண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த காம்பவுண்டும் 3Mல வாங்கணும். ஒர்த்தாக இருக்கான்னு பார்ப்போம். க்ளீன் பண்ண இடத்துல இதை போட்டு நல்லா ரப் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. லைட்டாக அந்த பிளாக் கலரில் அழுக்கு மாதிரி இருந்த இடம் மட்டும் கிளியர் ஆச்சு. அதுவுமே ரொம்ப மைல்டாக தான் கிளியர் ஆச்சு. இதுக்கு எனக்கு பேசாமல் சோப் போட்டே கழுவி இருக்கலான்னு தோணுச்சு. பெருசாக எனக்கு இது ஒர்த்தான்னு தெரியலை. சரி வாங்கியாச்சு, யூஸ் பண்ணுவோம். ஏதாவது கொஞ்சம் போனாலும் ஓகே தானே. நம்ம சோப் போட்டு தேய்க்கிறப்போ மேபி பெயிண்ட்டே போனாலும் போகும். அதனால் இந்த காம்பவுண்ட் வாங்கி தேய்க்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரப் பண்ண அந்த பிளாக் ஷேடு சுற்றியும் இருந்தது மட்டும் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. நான் கண்டினியூஸாக அதை ரப் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஷாப்பில் கொடுத்தா அவங்க இதுக்குன்னு ஏதாவது மெஷின் வச்சுருக்கலாம். ஈஸியாக அவங்க பண்ணுற மாதிரி இருக்குமோ என்னவோ தெரியல. சரி நம்ம மேனுவலாக பண்ணுறோம். எவ்வளோ வரைக்கும் ட்ரை பண்ணுவோமோ அவ்வளோ வரைக்கும் பண்ணலான்னு தான் பண்ணினேன். இப்போ அந்த மேலே இருந்த அழுக்கு போயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ அந்த காயம் மட்டும் இருந்துச்சு. சரி இதுக்கு பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினது. இந்த கலர் ஈஸின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர். அந்த ரப்பிங் காம்பவுண்ட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் சொல்லிகிட்டே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இது வெறும் ஒரு நெயில் பாலிஷ் ப்ரஷ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக அதை நம்மளால் அடிக்க முடியும். பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்ரியாக தான் இருந்துச்சு. ரொம்ப டார்க் பெயிண்ட் கிடையாது. சரி வாங்க நம்ம போய் அடிப்போம். சொன்ன மாதிரி இந்த பெயிண்ட் ரொம்பவே வாட்ரியாக இருந்துச்சு. நம்ம அந்த காயம் இருந்த இடத்த மட்டும் அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் வெளியே அடிச்சிட்டாலும் அது பார்க்க லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பட் ஓகே தான். சரின்னு அடுத்து பின்னாடி பக்கம் இருக்கிற 2 ஸ்க்ராட்ச்க்கு போயிட்டேங்க. அதுதான் கொஞ்சம் பெருசு. முன்னாடி ரொம்பவே சின்ன ஸ்க்ராட்ச் தான். இது 2மே கொஞ்சம் பெரிய லென்த்தியான ஸ்க்ராச்சஸ்ஸு. பெயிண்ட்டும் போயிருந்துச்சு. இந்த ரப்பிங் காம்பவுண்ட் வச்சு எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ தேய்ச்சேன். அதில் கலர்லாம் இருந்துச்சு, கேட் கலரு. ஸோ அதை நல்லா கிளியராக போகிற வரைக்கும் தேய்ச்சி எடுத்துட்டேன்.
ஓகே, ரொம்ப மோசம் இல்லை. பட்டு ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னோடய பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறப்போ 1 வீக் அவங்க வண்டியை தரவே இல்லை. வண்டி வாங்கின புதுசு ஃபஸ்ட்டே நம்ம ஆக்சிடெண்ட் பண்ணது, எப்படா வண்டி திரும்ப எடுப்போன்ட்டு இருந்துச்சு. இன்சூரன்ஸுக்கே அவங்க 17,000 ஆச்சு கிளைம் பண்ணது. நான் ஒரு 2,000 என்னமோ கையில் தந்தேன். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தான், ஒடுங்கிருச்சு. ஆனால் டென்ட் ஆயிடுச்சு பம்பரில். அதனால் அவங்க ஃபுல்லாகவே மாற்றிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் ஆனப்பவும் பயமாகவே இருந்துச்சு. ஐயையோ, திரும்ப எடுத்துகிட்டு போனால் திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நான் பாடி ஷாப்பே போகலை. நான் பெயிண்ட் கொஞ்சம் திக்காக பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. மைல்டாக கொடுத்துருந்தாலே அது காஞ்சப்புறம் ஒன்றும் தெரியாமல் ஆயிருந்திருக்குண்ணா. அடிக்கும்போதே கொஞ்சம் திக்காக அடிக்கணும்னு நினச்சி டார்க்காக கொடுத்துட்டேன். ஸோ பாப் அவுட் ஆகி தெரிஞ்சது அந்த பெயிண்ட்டு. இந்த காம்பவுண்டு போட்டு தேய்ச்சப்போ மேலே இந்த ஸ்க்ராட்சில் எல்லா கலருமே போயிடுச்சு. நானே எதிர்பார்க்கல. எகெயின் அதை க்ளீனாக தொடச்சிட்டு இங்கேயும் நான் பெயிண்ட் பண்ணேன். பெயிண்ட் பண்ணுறப்போ அந்த காயத்து மேலே மட்டும் லைட்டாக கொடுத்தாவே போதும். அப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் அது பேட்சாக தெரிஞ்சனால நான் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டேன். இன்சூரன்ஸ்க்காக இந்த கார் கொடுத்தப்போவே 1 வீக் அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் சும்மா இல்லாமல் வண்டிக்கு சன்ஃப்ளிமும் போட்டுருங்க. ஏன்னா எகெயின் சன்ஃப்ளிம் ஓட்டுறதுக்காக வண்டியை கொண்டு போய் கடையில் விட முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் பாடி ஷாப்லேயே தான் சன்ஃப்ளிம் போட்டேன். எனக்கு 4 விண்டோஸ்க்கும் சன்ஃப்ளிமோட ரேட் 9,500 சொன்னாங்க. அண்ட் விண்ட்ஷீல்டுக்கு மட்டுமே 12,500. அதுவும் நம்ம 3Mல தான் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ரப்பிங் காம்பவுண்ட்டை கொஞ்சம் பூசி விட்டுட்டு காஞ்சப்புறம் திரும்ப துடைக்கிறப்போ கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. நம்ம பெயிண்ட் பண்ணது லைட்டாக காஞ்சிருச்சு. ரொம்ப க்ளோஸ்அப்பாக போகிறப்போ தெரிஞ்சுது. பட் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அவ்வளோவா தெரியல. பழைய ஸ்க்ராட்ச் நல்லாவே தெரிஞ்சுது. இங்கேயும் நான் அந்த ரப்பிங் காம்பவுண்ட்டை போட்டு விட்டுருந்தேன். நல்லாவே காஞ்சிருச்சு. அண்ட் அப்படியே முன்னாடி போயிட்டு நம்ம முன்னாடி பண்ண பெயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நான் எங்கே பெயிண்ட் பண்ணேனே எனக்கே தெரியல. நல்லா க்ளோஸ்அப்பில் போய் பார்க்குறப்போ தான் அந்த பெயிண்ட் பண்ண ஏரியா தெரிஞ்சுது. ஸோ ஒர்த்து தான். எகெயின் லைட்டாக அந்த ரப்பிங் காம்பவுண்ட் போட்டு அந்த பழைய பெயிண்ட் மேலேயே போட்டு திரும்ப தொடச்சேன். அப்போ கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு பார்க்க. ரப்பிங் காம்பவுண்ட் ஓகே தாங்க, அது ஆவரேஜு. ஒரு 2 out of 5 தரலாம். எனக்கு தெரில நான் சரியாக யூஸ் பண்ணனான்னு சொல்லிட்டு. பட் இந்த பெயிண்ட்டு ஒர்த்துங்க. அந்த ரப்பிங் காம்பவுண்ட் போட்ட இடத்த இப்போ நல்லா தொடச்சேன். அந்த பழைய ஸ்க்ராட்ச் தெரியலை. அண்ட் பின்னாடி பெயிண்ட் அடித்ததும் கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஓகே, நீட்டாக தான் இருந்துச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. இந்த 2 ப்ராடக்ட்டும் நான் பர்சனலாக சூஸ் பண்ணி அமேசானில் வாங்கினது. உங்களுக்கும் வேணும்னா ப்ராடக்ட் நேம் பார்த்துருப்பீங்க, நீங்களே போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் எதுவும் தரல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.